போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கோமாளிகள் நிகழ்ச்சியில் இன்று நம்மிடையே உரையாட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். அரசியல்ல எதுவும் நடக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற வாசகம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தைகளாக கடந்த கால அரசியல் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். மிகப்பெரிய எதிரெதிர் அணியாக இருந்த பல்வேறு கட்சிகள் பிற்காலத்தில் கூட்டணிக்காக இணைந்து செயல்பட்டு தன்னுடைய கட்சியை நிலைநாட்டி கொண்ட வரலாறுகள் நம்முடைய தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருப்பதாக ஒரு ஊகம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மிகப்பெரிய எதிரெதிர் திசையில் செயல்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெவ்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தாலும் கூட தற்போது இணக்கமான சூழ்நிலைக்கு வருவதாகவே அவர்களுடைய ஒவ்வொரு பேட்டியும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான திரு வன்னியரசு அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கள் இடதுசாரி கருத்துக்களை ஒற்றி உள்ளது. அவர் வலதுசாரிக்கு எதிரான மனநிலை கொண்டுள்ளதால் நாங்க அவரை முழுதா ஆதரிக்கிறோம். அவருடைய கருத்துக்கள் பெரும்பாலும் சில நேரங்களில் முரண்பட்டும் போது நாங்க அந்த இடத்துல கண்டிச்சிருக்கோம். ஆனா அதே நேரம் இன்னைக்கான சூழ்நிலையில் அவருடைய கருத்துக்கள் முழுவதுமாக இடதுசாரி எண்ணத்தோடவே பயணிச்சு வராரு. நாங்களும் அதை வரவேற்கிறோம். மதவாத சக்திகளுக்கு அவர் எதிர்ப்பா வராருன்னும் போது நாங்க அதை முழுமனதோட வரவேற்கிறோம் அப்படின்ற ஒரு செய்தியை திரு வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. நீங்க முதல்ல இதுக்கான பதில் சொல்லுங்க. அடுத்தடுத்த கேள்விகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது வன்னியரசு சொன்ன கூற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மதவாத சக்திகளுக்கு எதிராக பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் எங்களோடு இணைந்து செயல்பட்டா அதை நாங்க வரவேற்போங்கிற மாதிரி தான் வன்னியரசு பேசியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஏற்கனவே சொன்னீங்களா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? இதுக்கு எல்லாத்தையோட ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ், மாயாவதி எதிரும் புதிருமாவே அரசியல் நடத்தினவங்க. அவங்களே ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு உலகத்துல பகை நாட்டு தலைவர்களே சந்திச்சு பேசுறாங்க. அதாவது மிகப்பெரிய போரை நடத்திய நாடுகள், அந்த நாடுகளே அதையெல்லாம் விட்டுட்டு ஒன்னா சந்திச்சு பேசுறாங்க. ஏற்கனவே ஜெர்மனியில அந்த தடுப்பு சுவர் இடிக்கப்பட்டது. மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனிக்கு இடையே இருந்த பெர்லின் சுவரையை இடிச்சுட்டு அந்த தேசமே ஒன்னாச்சு. அதனால விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னா ஒரு கூட்டணியில் இணைஞ்சு அவங்க செயல்படுறாங்கன்றது வரவேற்க வேண்டிய விஷயம். அது வட தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அதை உருவாக்கணுங்கிறதுக்காக தான், இல்ல சார் நான் சொல்லிடுறேன், அதை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய செயல் தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மகாபலிபுரத்தில் நடைபெற்ற வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு திருமாவளவனுக்கு அழைப்பதல் கொடுத்தார். எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் இருந்தாலும் கூட மறந்துட்டு, எந்த ஈகோவும் இல்லாம தன்னுடைய கட்சிக்காரர்கள் மூலமா அழைப்பதல் கொடுத்தார். அதை கூட அன்றைக்கு திருமாவளவன் உதாசீனப்படுத்தி பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு வன்னியரசு கிட்ட இந்த மனமாற்றம், வட தமிழகத்தினுடைய இரு பெரும் சமூகங்களான வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக இணைந்து நிற்பது என்பது தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும், ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கும். இந்த இரண்டு சமூகங்களும் ஒன்னா சேர்ந்து போராடும் பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்களுக்கான பல உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் வன்னியர் சமூகத்திற்கும் பறையர் சமூகத்திற்கும் இருக்கிறது. அந்த வாய்ப்பை உருவாக்குவதில் இவர்கள் இருவரும் வெற்றி பெற்றால் அது வட தமிழகத்தின் நன்மைக்காக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. உங்க கருத்து அதுல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். ஆனா இந்த கருத்து இதுக்கு முன்னாடி ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டாளி கட்சியுடைய தலைவர் அன்புமணி ரொம்ப தெளிவா கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாசம் இல்ல,
இப்ப என்ன திடீர்னு புதுசா அந்த பாசம் வந்துடுச்சுன்னு அந்த பட மகிழ்ச்சியுடைய தலைவர் இப்ப கேக்குறாரு. இப்ப அதெல்லாம் நமக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இதே தொல் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நாங்க ஏத்துக்க மாட்டோம்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா வந்தா வரவேற்போன்றாரு. அப்ப அந்த அந்த ஒரு மனநிலை எப்படி திடீர்னு மாறுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்குல்ல சார். அது நமக்கு என்னைக்கும் அந்த கருத்துல சரியா இருந்தோம். பாமகவை பொறுத்தவரை பறையர் சமூகத்தையும் சகோதர சமுதாயமா நினைச்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பயணம் இருந்தது. அன்புமணியும் அதை நோக்கிதான் பயணத்தில் இருந்தாரு. இன்னைக்கு திடீர்னு திருமாவளவன் சொல்றதுனால அன்புமணிக்கு ஏதோ திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சோ? இன்னைக்கு ஏன் திடீர்னு சொல்றாங்க சார்? இல்ல, அதாவது வரது நியாயம் தானா? இல்லன்னு சொல்ல, அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் அந்த சந்தேகத்தை அவர் நிவர்த்தி பண்ணிக்கணும். இப்படி வரும்போது எதற்காக வராங்க, நம்ம 2 பேரும் சேர்றதுனால என்ன, ஒட்டுமொத்த சமூகத்துக்கு என்ன லாபம் அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா திருமாவளவன் இந்த 2 சமூகங்களும் இணைவதற்கு, இணக்கமாக இருப்பதற்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்த யாரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு திருமாவளவன் பேசினப்போ கூட அன்புமணி என்ன சொன்னாரு? பட்டியல் சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்க தயார், நீங்க தயாரான்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருதுன்றப்ப அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கு அன்புமணிக்கு சந்தேகமே வந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அவரும் வரவேற்பார். ஏன்னா அதற்காக பெருமுயற்சி எடுத்தால் அன்புமணி ஒருவர், அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா திருமாவளவனுக்கு எதிராக அன்புமணி அதிகமா பேசணும் நீங்க பாத்துருக்க முடியாது. பேசியிருக்காரா? இல்ல. அவர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த 2 சமூகமும் ஆமா ஒன்றுபடணும், எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாங்க அவங்களுக்கான முக்கியத்துவம் நாங்க கொடுப்போம் தான் சொல்லியிருக்காரு. டாக்டர் ஐயா அதை சாதிச்சிருக்காரு. தனக்கான வாய்ப்பு, முதல் வாய்ப்பு கிடைக்கும் போதே மத்திய அமைச்சராக்கி பெருமைப்பட்டது. எந்த தமிழகத்துல தென்னிந்தியால இல்ல இந்தியால யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய விஷயத்த டாக்டர் முதல்ல அந்த விஷயத்த செஞ்சு மத்தவங்களுடைய மனநிலையை மாத்தங்கிற பட நிகழ்ச்சிக்கான குறிப்பிட தகுந்த ஒரு இது இருக்கு, பங்களிப்பு இருக்கு. ஆனா பிற்காலத்துல யாருடைய சூழ்ச்சியோ இந்த மாதிரி மாறுறதுனால இன்னைக்கு ஒட்டு வராங்கன்னும் போதுதான் சந்தேகமா இருக்குன்றதுதான் பட மகிழ்ச்சியுடைய தலைவர் இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்புறாரு. இதுல என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் வன்னியர் சமூகத்திடம் ஒட்டுமொத்தமாக பகையாளியாவே மாறிட்டார்னா, இனிமே திருமாவளவன் இருக்கின்ற வரை வன்னியர் சமூகமும் பறையர் சமூகம் ஒன்றாகாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா, திருமாவளவனை அடுத்த நிமிடம் திராவிட கட்சிகள் கைவிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் திருமாவளவனுக்கு எழுந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே குறைந்தபட்ச 3 சீட்டாவது வாங்கிடலான்னு தான் திருமாவளவன் எதிர்பார்த்தார். ஆனா அதே 2 சீட்டு தான் திரும்பவும் கிடைச்சது. அதனால நாம இவங்கிட்ட தொடர்ந்து பகைமையை பாராட்டிக்கிட்டே இருந்தா வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பழைய மாதிரி நமக்கு அந்த 6 சட்டமன்ற தொகுதி தான் ஒதுக்குவாங்க. 6 சட்டமன்ற தொகுதி ஒதுக்கி அந்த 6 சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றாலும் கூட மீண்டும் அரசியல் அங்கீகாரத்தை திருமாவளவனுடைய கட்சி இழக்க வேண்டியது. 10 சட்டமன்ற தொகுதிகள் போட்டியிட்டு 8 வென்றால் கூட அவருக்கு அரசியல் அங்கீகாரம் நீடிக்கும். அதனால பெற்ற அரசியல் அங்கீகாரத்தை, அதாவது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாம போயிடக்கூடாது என்று கூட திருமாவளவன் சிந்தித்திருக்கலாம். அதனால் திருமாவளவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அதனாலதான் திருமாவளவனுடைய கடந்த காலங்களை நினைத்து அன்புமணிக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2 தலைவர்களும் அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த சந்தேகங்களை சரி செய்து கொண்டு இந்த வன்னியர் சமூகமும் பறையர் சமூகமும் ஒன்றாக இணைவது என்பது தமிழக அரசியல் ஒரு புதிய எழுச்சியை, ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய மறுமலர்ச்சியை உருவாக்குங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு. சோ விசிகாவுடைய தலைவர் சமரசுக்கு தயாராயிட்டாருன்னு சொல்ல வரீங்க? தயாராயிருந்தா நல்லதுன்னு சொல்ல வரேன். இந்த 2 சமூகம் இணைவதற்கு நல்லதுன்னு சொல்ல வரேன். இன்னொரு ஒரு செய்தி 2 நாளா பரபரப்பா இருக்கு. என்னன்னா பிஜேபி பாஜக அதிமுகவுடைய கூட்டணி குறித்து தமிழக அரசியல் களத்தில் கொஞ்சம் பரபரப்பா பேசினாங்க. அதுல ஒரு குறிப்பான செய்தி என்னன்னா,
கூட்டணி கட்சி தான். அது வந்து பிஜேபியில முக்கியமான பங்கு இருக்கும். அதாவது சிஎம் கேண்டிடேட்டை வந்து நாடாளுமன்ற குழு தான் வந்து தேர்ந்தெடுக்கும் அப்படின்ற மாதிரி பாஜகவுடைய தலைவர்கள் இருவர் சொன்னதா செய்தி வந்தது. அந்த நேரம் சரியான ஒரு கண்டனத்தை வந்து அதிமுக வந்து சரியா கொடுக்கல. அதிமுக இதுக்கு சரியா பதில் கொடுக்கல. அப்போ ஒருவேளை பாஜகவினுடைய அந்த ஆளுமையின் காரணமாக அவங்களுடைய சொல்ற ஆள் தான் வந்து சிஎம் வருவாங்க, அதாவது முதல்வரா வருவாங்க, அல்லது பிஜேபியே ஒருவேளை முதல்வர் கேண்டிடேட் அவங்க தான் நிர்ணயிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தை 2-3 நாளா இருந்தது. அதுக்கு நேத்து அந்த படம் சாரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. என்ன பதில்னா, அதிமுகவை எந்த கொம்பனாலும் வந்து ஆக்கிரமிக்க முடியாது அப்படின்னு. இந்த கொம்பனாலன்ற வார்த்தை வந்து ஒரு 4-5 வருஷமா தான் ரொம்ப பிரபலமா இருக்குது. அதை பிரபலப்படுத்தி விட்ட பெருமை வந்து தமிழகத்தினுடைய முதல்வருக்கு பொருந்தும். அவர் தான் எந்த கொம்பனாலும் இந்த கட்சிய இந்த ஆட்சியை குறை சொல்ல முடியாதுன்னாரு. அதனால இந்த கொம்பன்ற வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தை இவர் பயன்படுத்திருக்காரு. இது உண்மையிலேயே இப்ப அதிமுக வந்து ரொம்ப தெளிவான ஒரு பதில் எடுத்திருக்கு, நீங்க நம்புறீங்களா? இந்த எந்த கொம்பனாலும்ன்ற வார்த்தையை வந்து ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொந்தம் இல்ல. அது தமிழ் மொழிக்கு சொந்தமான வார்த்தை. ஆகவே இது யாருக்கு சொந்தம்னு நாம பேச வேண்டியதில்லை. அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் யாருங்கிறத எடப்பாடி பழனிசாமி அதிமுக தான் தீர்மானிக்கணும். அதை எப்படி பாஜக தீர்மானிக்க முடியும்? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? 2 காதும் கேட்காதவன் சிம்பொனி இசையை கேட்கணும்னு ஆசைப்படலாமா? கண்ணே தெரியாதவன் தமன்னாவுடைய கவர்ச்சி நடனத்தை வாங்குறது ஆசைப்படலாமா சார்? பிஜேபிக்கு இந்த ஆசை வந்து தேவையில்லாத ஆசை. சரி, அதாவது அவர்கள் வந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் தன்னை வந்து ஒரு அரசியல் சக்தியா நிரூபிச்சவங்க. அரசியல் அவங்களுக்கும் நமக்கு எதிர்கருத்துக்கள் இருக்கு, அவங்க மேல விமர்சனம் வைக்கிறோம், அது வேற. அதாவது வந்து எதிரியுடைய பலம் என்னங்கிறதையும் கணிக்கணும். அதிமுகவுடைய பலம் என்னங்கிறது தெரியும். நாளைக்கு ஒருவேளை பிஜேபிய வந்து நம்மளை ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரனை கூப்பிட்டு, உனக்கு ஒரு துணை முதலமைச்சர், ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர், எல்லாம் ஒன்னா சேர்ந்துரும் நின்ட்டானா, அப்ப பலம் யாரு? பாஜகவா இல்ல எடப்பாடி பழனிசாமியா? இப்பவே அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தான் பலமான ஒரு கட்சி, அதிமுக தான் பலமான ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு நிகராக ஓட்டு வங்கி பாஜகவு கிடையாது. பாஜக தனித்து போட்டியிட்டா தமிழ்நாட்டுல 4% ஓட்டு கூட வாங்க முடியாது. அது நல்லா தெரியும். இன்னொன்னு, அண்ணாமலை இருக்கும் பொழுது இருந்த வலிமை இன்றைக்கு பிஜேபி கிடையாது. அன்னைக்கே வலிமை இல்ல. வலிமை இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தையாவது அண்ணாமலை ஏற்படுத்தி இருந்தாரு. நயினார் நாகேந்திரனால அதுவும் முடியல. நயினார் நாகேந்திரனால அதுவும் முடியல. பாரதிய ஜனதா கட்சி போட்ட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வட தமிழகத்திலேயே அதிமுகவுடைய ஆளுமை இருக்கு. அண்ணாமலையும் வட தமிழகத்துல இருந்தா, கரூர் மாவட்டத்தை சார்ந்தவரா இருந்தா, தென் தமிழகத்துல எப்படி பாரதிய ஜனதா கட்சி கட்டமைக்க முடியும்? ஏற்கனவே தென் தமிழகத்தில் ஆளுமையா இருந்த தமிழிசை கிடையாது, பொன் ராதாகிருஷ்ணன் கிடையாது. ஆக அந்த பகுதியில் ஒரு ஆளுமையா வந்து நயினார் நாகேந்திரன் நிறுத்தினாதான் தென் தமிழகத்துல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அவங்க போட்ட கணக்கு பொய் கணக்கு ஆகி போச்சு. 2+2 4 போறதுக்கு பதிலா இவங்க 2-2 போட்டு 0 ஆகி போச்சு. நயினார் நாகேந்திரன் போட்டு தென் தமிழகத்துல பிஜேபி 0 ஆகி போச்சு. ஆக வட தமிழகத்துல வந்து இதை பலம் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு மத்தியிலே இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவுடைய கையை பிடிச்சி முறுக்கி முதல்வர் வேட்பாளரை நாம கொண்டு வந்துடலாம். இதென்ன மகாராஷ்டிராவா? இங்க எத்தனை ஏக்நாத் சிண்டே உங்களுக்கு கிடைப்பான்னு நினைக்கிறாங்க? இன்னும் வந்து அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பா. பிஜேபி இன்னும் தமிழ்நாட்டுல கால் உணவே இல்லை. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல இருக்க ஒரு மிக பெரும் கட்சியை மிரட்டி அந்த கட்சியை பணி வைக்கலாம்னு நினைச்சாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து அதிமுகவும் பலம் இழக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சி புதுசா வந்து எந்த பலத்தையும் பெற்று வர முடியாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்லி
ஸ்டெடியா ஸ்டெஃபனா நின்னா மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி வளர முடியும். அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கிற நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் வலையில் வீழ்ந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு அழிவு, பிஜேபிக்கு அழிவு தான். ஒட்டுமொத்தமா மக்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. என்ன சார் தெளிவான ஒரு முடிவு சார்? அந்த தெளிவான ஒரு முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுக்கணும். எடுக்கலாம், அது அவங்க 2 பேத்துக்குமே பலவீனம் தான். அல்லது அவங்க கூட வேற யாராவது போய் நின்னா அவங்களுக்கும் பலவீனம் தான். அந்த பலவீனத்தை கண்டிப்பா திமுக கூட்டணி அறுவடை பண்ணிரும். நான் இந்த கள நிலவர மக்களுடைய மன நிலவரத்தை சொல்றேன். நம்ம கருத்தை சொல்ற நோக்கம் அந்த கூட்டணியுடைய இந்த மாதிரியான அந்த உட்கட்சி, அதாவது உள் கூட்டணிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்னாலதான் எவ்வளவுதான் தன்னுடைய ஆட்சியில் ஓட்டைகள் இருந்தாலும் கூட திரும்பவும் ஆட்சி அமைப்புன்ற தைரியத்தை மு.க. ஸ்டாலின் கொடுக்குது. நீங்க நம்புறீங்களா? ஆமா சார், அதனாலதான் சார் நம்புறாங்க. அவங்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பல மாநிலங்கள் கூட்டணி வச்சு கூட்டணி கட்சி தான் காலி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால இந்த தேர்தல் நமக்கு தான் லாபம்னு நினைக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த கட்சியை உடைச்சு ஏக்நாத் சிண்டே கூட்டு போய் அந்த கட்சியுடைய ஆட்சியவே காலி பண்ணிட்டு உத்தவ் தாக்கரேவுடைய ஆட்சியை கவுத்துட்டு ஏக்நாத் சிண்டேவை முதலமைச்சராக்குனாங்க. அடுத்து மகாராஷ்டிராவில் திரும்பவும் தேர்தல் நடந்த பின்னால அந்த ஏக்நாத் சிண்டேவை திரும்பவும் கீழே தள்ளி மந்திரி ஆக்கிட்டு முதலமைச்சர் பதவி யார் பிடிச்சாங்க? பிஜேபி தான் பிடிச்சது. இதுக்கு பேசாம ஏக்நாத் சிண்டே திரும்ப அந்த கட்சி இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே. இருந்தாலும் அந்த முன்னாள் முதல்வர் என்ற ஒரு பேர் இருக்கும்ல சார், அது இனிமே எப்பவும் முன்னாள் முதல்வர் தானே. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் அந்த மந்திரி பதவி இருக்காது, அதையும் முடிக்குவாங்க. ஏக்நாத் சிண்டே எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அவர் அம்போன்னு விட்டுருவாங்க. அப்புறம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை போட்டு போட்டு உடைத்தாண்டின்னு பாட வேண்டியதுதான். ஆனா எடப்பாடி பழனிசாமி உசாரால்னா அவரு இந்த பாடம் தான் பாடணும். ஆனா ஒரு நிமிஷம் சார், எடப்பாடி பழனிசாமி உசாரா இருக்கணும்னா பேசாம ஏடிஎம்கள் போனவங்களாம் கூப்பிட்டு சேர்த்துக்கலாம், அது அவருக்கு நல்லது. சார் சொல்லுங்க. ஊடகங்கள் தொடர்ந்து ஒரு செய்தியை முன்னிலைப்படுத்துறாங்க. என்னன்னா, நேற்று கட்சி தொடங்கிய விஜயுடைய கட்சினால பெரும்பாலும் பாதிக்கப்பட போறது பாடாளுமன்ற கட்சி தான், அவங்களுடைய ஓட்டு சரிவு தான் பிஜேபியினுடைய பலம் அப்படின்ற ஒரு செய்திய தொடர்ந்து ஊடகத்தின் மூலமா அந்த செய்தி சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே இப்போ ஏன்னா பாமகவுடைய கடந்த கால வரலாறு என்னன்னா, தமிழகனுடைய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொன்னவரெல்லாம் படத்தெல்லாம் ஓட்ட விட்டு கதற அடிச்சு கெஞ்ச வச்சு கடைசியில அதே சூப்பர் ஸ்டார் ஒரு மேடையில மிகப்பெரிய சாதனை படுத்த அன்புமணிக்கெல்லாம் திரும்பவும் ஆட்சி கையில கொடுத்தா அவர் பெரிய சாதனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல வச்ச அளவுக்கு ஒரு பெரிய வரலாறு அந்த கட்சிக்கு இருக்குது. ஆனா இந்த ஊடகங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பாடாளுமன்ற கட்சியினுடைய அந்த வளர்ச்சிக்கு எதிர்ப்பா பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது உண்மையிலே விஜய்க்கான வளர்ச்சியா? அது விஜய் வளர்ந்திருக்காரா? ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஒரு வருஷம் முடிச்சிட்டாங்க அவங்க, 2ஆவது வருஷம் போயிட்டு இருக்கு சார். அது இதுல ஒரு நுட்பமா நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். விஜயுடைய ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், அந்த படத்தை வெற்றிகரமா ஓட்டி ஆகணும். அந்த படம் வெற்றிகரமா ஓடலைன்னா அந்த தோல்வி விஜயுடைய அரசியல்லையும் எதிரொலிக்கும். திமுக என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க? நடிகர் விஜய் சினிமாவிலேயே தோத்து போனதுனாலதான் அரசியலுக்கு வந்தாரு, தன்னுடைய அடுத்த பிழைப்புக்கு அரசியலை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால இந்த ஜனநாயகன் படத்தை ஓட்டுன்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அவங்க சட்ட ரீதியா வேற ஏதாவது பிரச்சனை கொடுத்துருவாங்களோ. அதனால விஜய்க்கு யாருடைய ஓட்டு கிடைக்கும்? ஊரு கிடைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாமக பிள்ளையார் கோயில் ஆண்டி கிடையாது, பாமக பலமா இருக்கு அப்படின்னு அந்த ஊடகங்கள்லாம் நினைச்சுக்கிட்டாங்க.
விஜய்க்கு அரசியல் ஆலோசனை கொடுத்த பிரசாந்த் கிஷோர் நடிச்சிருப்பாரு. ரைட்டு, பாமக தான் இப்ப வந்து ஐயாவுக்கும் சின்னவருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ஓட்டெல்லாம் நமக்கு வருதுன்னு அடிச்சு விடுவோம். சத்யராஜ் சொல்லுவானே மணிவண்ணனை கூப்பிட்டு அமைதிப்படையில, உனக்கு அரசியலை தவிர வேற ஏதாவது தெரியும்? தெரியாது இல்ல, அப்ப போய் இதை பத்த வச்சு விடு அப்படிமான. அந்த மாதிரி. அதனால இதை கொஞ்ச நாளைக்கு உருட்டி அந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அதை ஓட்டிடுவோம். அதை ஓட்டி ஓட்டுன்னு சொல்லிக்குவோம். இதுல இன்னொரு செய்தியும் வருது சார். புது படத்துக்கான கதையும் அவர் கேட்கிறாராம் அவரு. அப்ப கலர் நிலவரம் தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு. நம்ம புஸ்வானம் ஆயிட்டோம், நம்ம அதிர்வேட்டுன்னு நினைச்சோம், கடைசியா அரசியல்ல நாம வெத்துவேட்டு ஆயிட்டோம். அதனால அந்த சினிமா உலகத்தையும் விட்டுறக்கூடாது, அதையாவது புடிச்சுக்குவோம். என்ன உள்ளதும் போச்சுறான் நொல்லக்கண்ணான்னு ஆயிடக்கூடாது. காத்திருந்தோம் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் தூக்கிட்டு போனான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் நம்பி புரசனை கைவிட்ட கதையாயிடக்கூடாது, அதனால அதையும் புடிச்சுக்குவோம் அப்படின்ற முடிவுக்கு விஜய் வந்துட்டாரு. இவர் வந்த உடனே ஒரே நாள்ல தலைவரால நினைச்சிட்டாரு. மிகப்பெரிய திறமைசாலியா இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம இருக்காங்க. உதாரணத்துக்கு ராஜீவ்காந்தியை பார்த்து பாராளுமன்றத்துல கொலைபாதகர் ராஜீவ் ஓடாதீர்னு பேசின வைகோலாம் இன்னைக்கு அரசியல் எங்க இருக்கான்னு தெரியல. பாராளுமன்றத்தை கதற விட்டவர் கடைசியா கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னார். அப்படிலாம் இருக்கு. கனிமொழியிடம் மன்னிப்பு கேள்னாரு. அந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி வந்ததுக்காக உண்மையில அவருக்காக நான் வருத்தப்படுறேன். அவர் அதை வச்சு நான் பரிகாசப்படுத்த விரும்பல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், அவருக்குன்னு சில திறமைகள் இருக்கு. அவரு எப்படி இருந்தாலும் சரி, அது வேற. நாம அரசியல் ரீதியா எதுக்கிறது வேற, அவங்களுடைய திறமையை இழிவுபடுத்துறது வேற. அதை பண்ணக்கூடாது. அவ்வளவு திறமையுள்ள ஒரு தலைவரே இன்னைக்கு எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு கூட கூட்டணியில இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தகுதி இழந்து போயிட்டார். கமலஹாசனுக்கு கொடுக்கிற அந்த மரியாதையை கூட வைகோ கொடுக்கல திமுக கூட்டணி. இதை பார்த்துட்டு விஜய் நினைச்சிருப்பாரு, ஓஹோ நாமளும் இப்படி ஆயிடுவோமோ, ஆனா எதுக்கு சினிமாவை விடாம பிடிச்சிக்குவோம் அப்படின்றதுக்காக அடுத்து சினிமாவை பிடிச்சிருப்பாரு. இப்போதைக்கு அரசியல்ல தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக பாமகவுடைய ஓட்டை நாங்க வாங்குறோம். அதாவது பாமக இப்ப வாங்கிய ஓட்டை விட இன்னும் அதிகமா ஓட்டை வாங்குறதுக்குன்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்க கேட்கலாம் சார், அதான் 2 பேரும் சண்டை போட்டு எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, இது நாளையே சமாதானம் ஆயிடுவாங்க. கட்சிக்கு ஒரு பாதிப்பு வருது, அதன் மூலம் ஓட்டு வங்கி குறையுது அப்படின்னா 2 பேரும் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் எப்படி ஒரு பாமக ஓட்ட வாங்குவாரு? உண்மைதான். ஆனா இப்போதைக்கு ஒரு கதையை விடுவோம். நம்ம தூண்டில போடுறது போட்டு வைப்போம், அதுல மீன் மாட்டுதா இல்ல நாம போட்ட புழுவை தின்னுட்டு அந்த வெளாங்கு மீன் தப்பிச்சு ஓடிடுதா பாப்போம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க கணக்கெல்லாம் நடக்காது. ஆமா, இவங்க போடுற கணக்கெல்லாம் நடக்காது. இப்போதைக்கு கதை விட்டுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். நல்லது சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியமைக்கு மிக்க நன்றி. அரசியல் காலத்தில் எதுவும் நடக்கும் என்பதற்கு தற்போதைய அரசியல் சூழ்நிலைகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் உணர முடிகிறது. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி சார். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.